வாடகை ஆட்களை வைத்து விஜய் காட்டும் பக்கா மாஸ் சீன். தேர்தல்ல இந்த படம் ஓடாது. தமிழகத்தை ஏமாற்றும் சினிமா அரசியல். தமிழக அரசியலில் இப்போதெல்லாம் ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகி இருக்கிறது. அதுதான் ஸ்டிக்கர் அரசியல் மற்றும் சீன் காட்டும் அரசியல். நேற்று தூத்துக்குடியில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய அந்த சாலை வலம் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். ஏதோ தூத்துக்குடி மக்களே திரண்டு வந்தது போல ஒரு மாய தோற்றத்தை இங்கே சமூக வலைதளங்களில் உருவாக்கி வருகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தூத்துக்குடியில் கூடிய கூட்டம் அந்த ஊர் மக்கள் கிடையாது. தமிழகம் முழுவதிலும் இருந்து, குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆட்களை திரட்டி வந்து இங்கே ஒரு பக்கா மாஸ் சீன் காட்டியிருக்கிறார் விஜய். 100 தொகுதிகளுக்கும் மேல் உள்ள ரசிகர்களை ஒரே இடத்தில் கூட்டி தனக்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருப்பது போல காட்டிக் கொள்கிறார். நேற்று தூத்துக்குடி சாலைகளில் சென்ற வாகன எண்களை பார்த்தாலே தெரியும். அவை அனைத்தும் தூத்துக்குடிக்கு சொந்தமானவை அல்ல. இவர்களுக்கு தூத்துக்குடியில் வாக்கும் கிடையாது. அங்கிருக்கும் மக்களின் உணர்வுகளும் புரியாது. இதுதான் விஜயின் அரசியல் லட்சணம். இந்த பக்கா மாஸ் மனநிலைதான் கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதத்திற்கும் காரணம். ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற தெரியாத ஒரு நடிகர் அவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் இப்படித்தான் சீரடியும். தன் ரசிகர்களை நாடெங்கிலும் இருந்து கூட்டி வந்து சீன் காட்டுவதே விஜயின் வேலையாக இருக்கிறது. விஜய் ஷூட்டிங் வருவது போல வந்து கூட்டத்தை காட்டிவிட்டு செல்கிறார். தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. இந்த படம் தேர்தலில் ஓடாது என்பதுதான் நிதர்சனம். உண்மையை சொல்ல போனால் திமுகவும் இந்த டிவிகேவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். திமுக எப்படி வாடகைக்கு ஆட்களை அழைத்து வந்து கூட்டம் காட்டுமோ அதே வித்தையைத்தான் இப்போது விஜயும் கையில் எடுத்திருக்கிறார். இருவருமே மக்களை ஏமாற்றுவதில் கில்லாடிகள். ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் ஊறிப்போன ஒரு பக்கம், சினிமா கவர்ச்சியை வைத்து ஏமாற்றும் இன்னொரு பக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் விஜயின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டார்கள். கூட்டம் குறைந்துவிட்டால் தனது இமேஜ் பாதிக்கும் என்று பயந்துதான் இப்போது ஊர் ஊராக பஸ்களில் ஆட்களை ஏற்றி வந்து கூட்டம் காட்டுகிறார்கள். இதுதான் இவர்களின் திராவிட மாடல் மற்றும் வெற்றி கழக அரசியல். தமிழகத்தை இந்த சினிமா மாயையிலிருந்து, ஊழல் பிடியிலிருந்து மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் குடும்பத்தை மட்டும் வளர்க்கும் திமுக, இன்னொரு பக்கம் கூட்டத்தை மட்டும் காட்டும் விஜய். தமிழக இளைஞர்களே, இந்த சினிமா சீன்களை பார்த்து ஏமாறாதீர்கள். குட் மார்னிங் பாய்ஸ். கம்மிங் சாட்டர்டே டிவிகே நாமினிஸ் தேர். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ நான் உங்களுக்கு நேம் லிஸ்ட் அனுப்பிட்டு நேம் கான்டாக்ட் நம்பர், ஸோ எல்லாரும் 1 2 3 4 அந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு நேம் லிஸ்ட் எனக்கு எடிட் பண்ணிட்டே வாங்க. அந்த டெக்ஸ்ட்ல எடிட் பண்ணிட்டு வந்தா சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு எல்லாரோட நேமும் கான்டாக்ட் நம்பரும் வேணும். நீ தரையில சண்டை போட்டவனை விட்டுட்டு திரையில சண்டை போட்டவனை நம்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது.